உங்கள் ஸ்வீட் டூத் கிரேவிங்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி கொண்டு வந்திருக்கேன். 4 இன்க்ரீடியன்ஸ் வச்சு இது சூப்பர் யம்மி கேரமல் புட்டிங் பார்க்கலாமா? ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் அண்ட் 1.5 டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணி கேரமலைஸ் பண்ண போகிறோம். ஒகேஷ்னலாக ஸ்டிர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காம இருக்கும். ஒரு டீப் ப்ரௌன் கலர் வந்தால் போதும், கொஞ்சம் திக்கானா போதும். எந்த பவுலில் புட்டிங் பண்ணுறோமோ அந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். ஒரு சைடு ஒரு பேனில் 2 கப் பால் அண்ட் 1/3 கப் ஆஃப் சுகர் எடுத்திருக்கேன். நான் ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்கள் ஒயிட் சுகர் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா பாதியாக சுண்டுற அளவுக்கு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். பால் நல்லா சுண்டுறதும் இதையும் கூல் டவுன் பண்ண விட்டுறலாம். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். பீட் பண்ணதுக்கப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்ச பால் ஆட் பண்ணிட்டு 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி கிவ் இட் அ குட் மிக்ஸ். ஃபைனலி இந்த மிக்ஸை நம்ம ஃபில்டர் பண்ணி ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருந்த கேரமல் ட்ரேல ஆட் பண்ணிக்கலாம். இதை ஸ்டீம் பண்றதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. அதை லைட்டா ஏத்தி வைக்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு சின்ன பாத்திரம், அதை வச்சுட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிருக்க இந்த மிக்ஸ் எடுத்து உள்ள வச்சிடலாம். 30 மினிட்ஸ் இன் மீடியம் ஃபிளேம் வச்சுட்டு ஓபன் பண்ணி பார்த்தா நம்ம கேரமல் புடிங் சூப்பரா ரெடி ஆயிருக்கும். இது செட் ஆகிறதுக்கு ஒரு 2 hours மட்டும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்து சைட்ஸை லூஸ் பண்ணி ஒரு பிளேட்ல ஃபிளிப் பண்ணுங்க. அண்ட் ட்ரஸ்ட் மீ, இது சொதப்பாது. பிகாஸ் நானே இதை ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன். இந்த ரெசிபி ஈஸி எம்மியாக இருந்தாலும் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஈஸ்டர் வீக்கெண்ட் தானே, வீட்டில் இருக்கீங்க, குழந்தைங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு செஞ்சு கொடுத்து என்ஜாய் திஸ் லாங் வீக்கெண்ட். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி ஈஸ்டர்.